Dear plus one commerce students, good morning. Today we are going to discuss 18.03 Code of Business Ethics. Code of Business Ethics. தொழில் நெறிமுறையினுடைய விதிகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். நன்னெறி நெறிமுறை ஆவணம் நன்னெறி நடத்தைகள், கொள்கைகள், மதிப்புகள் மற்றும் நோக்கங்களை வரையறுக்கிறது, சொல்கிறது. பணியாளர்கள் பின்பற்ற வேண்டிய தரம் பற்றி தெளிவான கருத்தை அந்த நன்னெறி முறை ஆவணம் வெளிப்படுத்துகிறது. முடிவெடுப்பதற்கு நன்னெறி விதிகள் வழிகாட்டியாக இருக்கிறது. Code of ethics documents the generally accepted principles of ethical conduct. They are statements of values and principles which define the purpose of an organization. It gives a clear picture of the standards, that employees should follow. It guides them in decision making. நன்னெறி நெறிமுறை ஆவணம் நன்னெறி நடத்தைகள், கொள்கைகள், மதிப்புகள் மற்றும் நோக்கங்களை தெளிவாக கூறுகிறது. பணியாளர்கள் பின்பற்ற வேண்டிய தரம் பற்றி தெளிவான கருத்தை தெரிவிக்குது. முடிவெடுப்பதற்கு நன்னெறி விதிகள் வழிகாட்டியாக இருக்கிறது. The code of business ethics can include the following: to offer the goods at fair prices. தொழிலமைப்புகள் நியாயமான விலையில் பொருள்களை மக்களுக்கு வழங்கணும். வாடிக்கையாளர்களுக்கு, மக்களுக்கு பொருள்களை நியாயமான விலையில் வழங்குவது ஒரு நன்னெறி. To supply quality goods and not to deal in spurious and substandard products. நல்ல தரமான பொருள்களை வழங்க வேண்டும். போலியான தரக்குறைவான பொருள்கள் வழங்குவதை அறவே தவிர்த்து விட வேண்டும். எப்போவுமே தொழிலமைப்புகள் போலி பொருள்களை, தரம் குறைந்த பொருள்களை வழங்கக்கூடாது. தரமான பொருள்களை வழங்க வேண்டும். To listen the consumers' complaints and to reduce them. நுகர்வோர் குறைகளை கேட்டு அதற்கு உரிய காலத்துக்குள்ளர தீர்வு காண வேண்டும். இதுவும் ஒரு நன்னெறி. தொழிலமைப்பினுடைய நன்னெறி ஆவணத்தில் இதை குறிப்பிட வேண்டும். Not to raise the price of its products unjustifiably. பொருள்களோட விலையை கண்ணாபின்னான்னு நியாயமற்ற முறையில் அதிகரிப்பதை தவிர்க்க வேண்டும். பொருள்களோட விலையை கண்ணாபின்னான்னு அதிகரிப்பதை தவிர்க்க வேண்டும். Then the next ethics code: not to resort to hoardings and black marketing. சரக்குகளை பதுக்கல் செய்வது, பற்றாக்குறை செயற்கையாக பற்றாக்குறையை ஏற்படுத்துவதெல்லாம் கூடாது. பதுக்குவது, செயற்கை பற்றாக்குறையை ஏற்படுத்துவதுங்கிறது கூடாது. Not to resort to price cutting with the sole aim of killing the competition. போட்டியை ஒழிக்கக்கூடிய ஒற்றை நோக்கத்தில் விலை குறைப்பு செய்யக்கூடாது. Not to issue advertisement containing false information or exaggerated claims. தவறான தகவல்கள் அல்லது மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுக்கள் நம்ம கொடுக்கக்கூடிய விளம்பரத்தில் இருக்கக்கூடாது. தவறான கூற்றுக்கள், தவறான தகவல்கள்,
மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுக்கள் விளம்பரத்தில் இருக்கக்கூடாது. To pay fair wages to its employees and not to exploit them. பணியாளர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்கணும், அவர்களை தவறாக பயன்படுத்துவதையும் சுரண்டலை செய்வதையும் தவிர்க்க வேண்டும். தவறாக பயன்படுத்துவதையும் சுரண்டலையும் தவிர்க்க வேண்டும். டு ப்ரொவைடு கன்ஜீனியல் ஒர்க்கு. டு ப்ரொவைடு கன்ஜீனியல் ஒர்க் அட்மாஸ்பியர். பணியாளர்கள் பணியாற்றுவதற்கு தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதுவும் ஒரு நன்னெறி கருத்து. டு டிசைன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இன் சச் எ வே as to reduce the environmental pollution. சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். மாசு கட்டுப்பாட்டு விதிகள் பின்பற்றப்பட வேண்டும். உற்பத்திக்கு ஏற்ற சூழலை உருவாக்க வேண்டும். டு கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். கணக்கு மற்றும் பதிவேடுகள், ஆவணங்கள் இதெல்லாம் முறையாக பராமரிக்கணும், கையாள வேண்டும். டு பே டாக்ஸஸ் ரெகுலர்லி. வரி சரியாக தொடர்ந்து செலுத்த வேண்டும். Not to overlook government rules and regulations even at the time of incurring losses. அரசாங்கத்தோட விதிமுறைகளை ஒருபொழுதும் மீறக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.